வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா array manipulationல searching. போன வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம்னா what is an array, how to create an array, how to declare an array, ஒரு variable array variable எப்படி declare பண்ணிக்கிறது, how to initialize values to an array, how to input an array, ஒரு arrayக்கு எப்படி input வாங்குறது, how to output an array, arrayல உள்ள values எப்படி நம்ம display பண்றது, how to change the value of the array, arrayல உள்ள value எப்படி change பண்றது, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா சர்ச் பண்றது எப்படி. இப்போ அரேல உள்ள வேல்யூஸ், ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு சர்ச் பண்றது எப்படி. அப்போ அந்த வேல்யூ எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாமா? இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை பாருங்க. அதாவது நான் ஆல்ரெடி ஒரு அரே வச்சிருக்கேன். ஓகேயா? அந்த அரேல 10 எலிமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். 10 எலிமெண்ட்ஸ் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் யூசர்ட்ட கேட்கிறேன், enter the element to search in the array. ஒரு எலிமெண்ட் என்ன எலிமெண்ட்டை சர்ச் பண்ணணும், இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்றதுக்கு எலிமெண்ட் கொடு அப்படின்னு பாருங்க. நான் 60 அப்படின்னு கொடுக்குறேன். உடனே அது என்ன சொல்லுது பாருங்க, 60 is found one time in the array. அது 60ங்கிற எலிமெண்ட் அந்த அரேல இருக்கு. ஸோ அது ஒரு தடவை இருக்கு. ஸோ அடுத்த அவுட்புட்டை பாருங்க, enter the element to search in the array. நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன். உடனே அது என்ன சொல்லுது பாருங்க, 10 is found 3 times in the array. ஓகே, அரேல 10 3 times இருக்கு அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்க, enter the element to search in the array. அதுல நான் என்ன கொடுக்கேன்னா 14. அது என்ன சொல்லுது பாருங்க, 14 is not found in the array. 14ங்கிறது அரேல இல்ல அப்படின்னு சொல்லுது. ஓகே, இத பண்றது எப்படி, ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருக்கோம்? குட்டி ப்ரோக்ராம், ஈஸி தாங்க. பார்க்கலாமா? இந்த ப்ரோக்ராம் பாருங்க, ரொம்ப ஈஸி தான், சிம்பிள். முதல்ல ஒரு அரே டிக்ளேர் பண்ணி வேல்யூஸ் அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட் NOS ஆஃப் 10 நம்பர்ஸ், அதனால NOS ஆஃப் அதோட சைஸ் என்ன 10ன்னு சொல்லிட்டு ஒரு 10 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 10, 20, அகைன் 10, 30, 40, 50, 10, அப்புறம் 20, 30, 60 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இல்ல 10 பாருங்க எத்தனை தடவை வந்திருக்கு, 1 இல்லையா, 2 இல்லையா, 3. 60 பாருங்க ஒரே ஒரு தடவை தான். 20 2 டைம்ஸ் இல்லையா, 1 2 டைம்ஸ். 30 அதே மாதிரி பாருங்க 2 டைம்ஸ் இருக்கு. 40யும் 50யும் 1 டைம் தான் இருக்கு இல்லையா? சோ இத நம்ம யூசர் கிட்ட ஒரு எலிமெண்ட் கேட்க போறோம். enter the element to search in the array அப்படின்னு கேட்க போறோம். அப்போ அது வாங்கிக்கணும் இல்லையா, அதுக்கு நான் n அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், n. அப்போ for loopனாலே கண்டிப்பா traverse பண்ணனும், அதுக்கு I ன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். அப்போ how many number of time the element is repeated in the array, இந்த அரேல எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கு அப்படிங்கறதை நான் கவுண்ட் பண்ணனும். சோ அத கவுண்ட் பண்றதுக்கு I need a variable, அதுக்கு தான் இது count அப்படிங்கிற வேரியபிளை வச்சிருக்கேன். சோ என்னென்ன வேரியபிள்ஸ், what are the variables I need to implement my program. என்னோட ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன வேரியபிள் வேணும் அப்படிங்கறத நான் முதல்ல டிசைட் பண்ணிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ இவ்வளவு வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு அரே கிரியேட் பண்ணி வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்போ I n count. I for traversing, n எதுக்காக, எந்த நம்பரை சர்ச்சிங், அந்த சர்ச்சிங் எலிமெண்ட்டை வாங்குறதுக்காக n. இப்போ count how many number of time the element appears in the array. இந்த அரேல எத்தனை தடவை அது அப்பியர் ஆயிருக்கு அதை நம்ம கவுண்ட் பண்றதுக்கு countங்கிற வேரியபிள் வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ யூசர்ட்ட எலிமெண்ட்டை வாங்க போறோம். enter the element to search in the array. printf ஸ்டேட்மென்ட்ல கொடுத்தாச்சு. scan of %d, %n. பாருங்க வேல்யூ வாங்கியாச்சு. இப்போ nல நான் 60 கொடுக்குறேன். நம்ம அப்படிதான் கொடுத்தோம், 60 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ for I இப்போ nல என்ன இருக்கு, 60. பாருங்க for I is equal to 0, கண்ட்ரோல் உள்ள வருது. I is equal to 0, count is equal to 0. கவுண்ட்டும்
இப்போ எதுவும் இல்ல இல்லையா சோ அப்போ count is equal to 0 இப்போ அடுத்ததுல எங்க வரும் கண்டிஷன் குள்ள வரும் I is less than 10 yes I is less than 10 அப்ப கண்ட்ரோல் வந்து உள்ள வரும் சோ இங்க என்ன பண்ணிக்கோ பாருங்க if NOS of I is equal to n NOS of I is equal to n so NOS of 0 I ஓட வேல்யூ என்ன 0 இல்லையா I is equal to 0 அப்ப NOS of 0 is equal to n இப்ப NOS of 0 னா என்ன 10 is equal to 6 இல்ல அப்ப கவுண்ட் பண்ணுமா நோ கவுண்ட் பண்ணாது அப்ப எங்க வரும் இங்க வரும் reinitialization I plus plus I என்ன ஆகுது 1 இப்போ 1 is less than 10 yes உள்ள வரும் if NOS of 1 is equal to n NOS of 1 னா என்னது 20 இல்லையா ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுச்சு 10 is equal to 60 இல்ல அடுத்து என்னது 20 is equal to 60 இல்ல அப்ப again மறுபடியும் வருது I plus plus I இப்ப என்ன ஆகும் 2 இப்ப 2 is less than 10 yes உள்ள வரும் if NOS of 2 is equal to n NOS of 2 னா என்னது 10 அப்போ again 10 is equal to 60 no again எங்க வரும் reinitialization section இங்க வந்து இப்போ என்ன ஆகுது I becomes 3 so 3 is less than 10 yes அப்போ if NOS of 3 is equal to n NOS of 3 னா எது இந்த வேல்யூ 30 அப்போ 30 is equal to 60 no இப்போ மறுபடி இங்க வருது இது இன்கிரிமெண்ட் பார்ட் வருது இங்க 4 ஆகுது I plus plus 4 4 is less than 10 yes அப்போ உள்ள வருது if NOS of 4 னா எது 40 is equal to 60 40 is equal to 60 no அப்போ மறுபடியும் reinitialization வருது இப்போ I plus plus I என்னது 5 is less than 10 yes உள்ள வருது இங்க வந்து பாருங்க NOS of 5 is equal to n NOS of 5 என்னது 50 அப்ப 50 is equal to 60 no again அது எங்க வருது I plus plus now I becomes 6 அப்ப 6 is less than 10 conditionல yes உள்ள வருது if NOS of 6 என்னது 10 is equal to 60 10 is equal to 60 no அப்ப மறுபடியும் இங்க வருது I plus plus I வந்து என்ன ஆகும் 7 is less than 10 yes அப்ப உள்ள வரும் if NOS of 7 அதாவது 20 is equal to 60 no 20 is equal to 60 இல்ல அப்ப மறுபடியும் இங்க வருது I plus plus I இப்ப என்ன ஆகுது 8 is less than 10 yes உள்ள வரும் if NOS of 8 is equal to n 8 னா இது 30 அப்ப 30 is equal to 60 no again I plus plus now I becomes 9 for 9 is less than 10 yes உள்ள வரும் if NOS of I is equal to n NOS of 9 என்னது 60 என்னோட வேல்யூ என்ன 60 is equal to 60 yes அப்ப the condition gets true அப்ப என்ன ஆகுது உள்ள வரும் count plus plus countல என்னது 0 அப்ப 0 plus 1 1 அப்ப count becomes 1 now மறுபடியும் இங்க வருது I plus plus இப்ப I becomes 10 இப்ப 10 is less than 9 no அப்ப condition false ஆகி எங்க வந்துரும் இங்க வந்துரும் so இங்க நம்ம எழுதுறோம் if count is equal to 0 no அப்ப else பார்ட்ல வருது else பார்ட்ல வந்து printf %d is found %d %s in the array அது பாருங்க அது என்ன %d is found %d ல என்ன டிஸ்ப்ளே ஆகும் n ன்னா என்னது 60 தானே இன்புட்டா கொடுத்தோம் அப்போ 60 is found டிஸ்ப்ளே பண்ணு %d இந்த % d ல என்ன டிஸ்ப்ளே பண்ணனும் கவுண்ட் அப்ப கவுண்ட் என்னது 1 அப்ப 60 is found 1 அப்ப %s னா string
அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க, இதுல வந்து சிங்கிள் டைம் தான் அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னா டைம்னு சொல்லணும். இப்போ மோர் தென் ஒன் டைம் வந்திருக்கு அந்த எலிமெண்ட் அப்படின்னா டைம்ஸ்னு சொல்லணும் இல்லையா? அதை தான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். இப்போ இதுல பர்சன்டேஜ் எஸ் டிஸ்பிளே ஆகணும். அந்த பர்சன்டேஜ் எஸ் என்னது இதுல சொல்லியிருக்கோம். அதாவது கவுண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஒன்னுனா டைம்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணு, இல்லைன்னா டைம்னு ரிட்டர்ன் பண்ணு. இப்போ நமக்கு கவுண்ட் வந்து 1 தான், கிரேட்டர் தென் 1 கிடையாது. அப்ப என்ன ரிட்டர்ன் பண்ணும்? டைம் ரிட்டர்ன் பண்ணும். அப்ப பாருங்க 1 டைம் in the array. அடுத்தது அது அப்படிங்க கொண்டு வந்துரும். in the array. அவ்வளவுதாங்க, ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதுல வந்து நான் 10 கொடுத்தேன்னா, அதாவது enter the element to search in the array 10 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல சக்சஸ் ஆகும், கவுண்ட் பிளஸ் பிளஸ் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல சக்சஸ் ஆகும், கவுண்ட் பிளஸ் பிளஸ் வரும். அது மாதிரி இந்த இடத்துலயும் சக்சஸ் ஆகும், கவுண்ட் பிளஸ் பிளஸ். அப்ப 3 டைம்ஸ் சக்சஸ் ஆகி 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கவுண்டோட வேல்யூ என்னவாகும்? 3 ஆகும். அப்ப இங்க உங்களுக்கு வந்து 10 is found 3 times in the array அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ நீங்க இல்லாத ஒரு நம்பர் கொடுக்கீங்க, இப்போ 15 இல்ல 14 அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா? அப்ப 14 கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவே ஆகாது. அப்ப கவுண்ட் வந்து பிளஸ் பிளஸ் ஆகவே ஆகாது. அப்ப இந்த ஃபார் லூப் என்டையரா எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சு வெளியே வரும்போது கவுண்ட் will be 0. கவுண்ட் remains 0. 0லே தான் இருக்கும். அப்ப கவுண்ட் is equal to 0னா yes. அப்ப என்ன சொல்லும்? percentage d is not found in the array. அந்த எலிமெண்ட் வந்து இல்ல அப்படின்னு சொல்லும். அவ்வளவுதாங்க, ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அப்ப நம்ம ஒரு எலிமெண்ட்டை சர்ச் பண்ணிட்டோம் இல்லையா? கரெக்ட்டா? எஸ். இது அடுத்த எக்ஸாம்பிள். இப்போ போன ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்டிஜர் எலிமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணோம். அதே மாதிரி கேரக்டர் எலிமெண்ட்டை சர்ச் பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பா முடியும். சோ இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து demonstrate you how to search a character element in the array, character array. சோ பாருங்க, அவுட்புட்ட பாருங்க. string is மலையாளம். அந்த string என்ன string? மலையாளம் அப்படின்னு ஒரு string நான் ஆல்ரெடி வச்சிட்டேன். ஓகேயா? இப்போ enter a character to search in the string. இந்த stringல என்ன character search பண்ணனும்னு விரும்புறீங்க? enter the character அப்படின்னு கேக்குறேன். இப்போ நான் a அப்படின்னு கொடுத்தேன்னா அது என்ன சொல்லுது பாருங்க, number of times the character found in the string is 4. அப்ப a ல மலையாளத்துல a எத்தனை வாட்டி இருக்கு? 1 2 3 4 டைம்ஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, string is மலையாளம், enter a character to search in the string. நான் j னு கொடுக்கிறேன். j வந்து மலையாளத்துல இருக்கா? இல்ல. அப்ப என்ன சொல்றது பாருங்க, number of times the character found in the string is 0. ஓகே, ப்ரோக்ராம் எப்படி எழுதிருக்கோம் பார்க்கலாமா? சோ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இதுல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து str அப்படின்னு ஒரு கேரக்டர் அரே வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். char str of 10. அப்ப 10 characters அதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் மலையாளம் அப்படின்னு வேல்யூ வந்து என்ன பண்ணிருக்கேன்? இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். அப்ப அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்? இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த காட்டியிருக்க பாருங்க, இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது அரே இப்படி கிரியேட் ஆயிருக்கு. அதோட இண்டெக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு இண்டெக்ஸ் இருக்கும். சோ உள்ள வந்து வேல்யூஸ் இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும். at the end of the string null is added. ஓகே, இப்போ char c யூசர்ட்ட ஒரு கேரக்டர் வாங்கிக்கணும் இல்லையா? enter the character to search in the string அப்படின்னு சொல்லி வாங்கணும். சோ அதுக்காக c னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து for loop traverse பண்ணனும். அதுக்கு i வேரியபிள் வச்சிருக்கேன். அப்போ எத்தனை தடவை அந்த கேரக்டர் அப்பியர் ஆயிருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்றதுக்கு நம்ம count அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிட்டோம். அவ்வளவுதான். சோ இப்போ யூசர்ட்ட நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த டிஸ்ப்ளே பண்ண போறோம் string என்னது அப்படினு. சோ printf string is %s, str. சோ string டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். அடுத்து யூசர்ட்ட கேட்க போறோம் enter the character to search in the string. இப்போ scanf %c, %c. c ல நான் வாங்கிட்டேன். இப்போ a னு வாங்கியிருக்கேன்னு வெச்சுக்கோங்களேன். a அப்படின்னு வாங்கிட்டேன். அப்ப c ல என்ன இருக்கும்? a இருக்கும். இப்போ நம்ம கவுண்ட் பண்ற process பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள்ங்க, ஈஸி. பாருங்க, for I is equal to count is equal to 0. ஓகே, I யும் 0, countல இப்ப என்ன இருக்கும்? இனிஷியலா 0. I is also 0. இப்போ str of I is not equal to null. str of I, I யோட வேல்யூ என்ன? 0. I வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும்.
ஓகேயா str of I அப்படினா str of I னா என்னது இது is not equal null yes m இல்லையா அது நல்ல ரீச் பண்ற வரைக்கும் அப்ப இந்த for loop வந்து என்ன ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்ப உள்ள வருது உள்ள நம்ம என்ன சொல்லிருக்கோம் பாருங்க if str of I is equal to cr str of I is equal to cr அதாவது str of I னா உங்களுக்கு என்னது m அதாவது m is equal to ar c ல a தானே இருக்கு a இல்ல அப்போ இந்த கவுண்ட் பிளஸ் பிளஸ்ங்கிறது ஆகாது எங்க வரும் இந்த ஸ்டேட்மென்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வரும் இங்க வந்து நம்ம பிரேசஸ் எதுவுமே கொடுக்கல ஏன் கொடுக்கல ஏன்னா என்னோட for loopக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் தான் ifக்கும் ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் தான் வச்சிருக்கேன் கவுண்ட் பிளஸ் பிளஸ் சோ அதனால தேவையில்லை அது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் இதுல வந்து என்ன கொடுக்கல பிரேசஸ் கொடுக்கல if my looping statement or conditional statement is having only one statement to execute I need not to give braces அவ்வளவுதாங்க சோ இப்போ இங்க வந்து பாருங்க நேரா I++ இப்போ I வந்து என்ன ஆகும் 1 ஆகும் 1 அப்போ str of 1 is not equal null str of 1 னா இது இந்த place is not equal null ஆமா அதுல a இருக்கு அது equal to null கிடையாது a சோ அப்ப என்ன சொல்ற பாருங்க if str of I is equal to cr இப்போ str of I வந்து என்னது a c ல என்ன இருக்கு a அப்போ a is equal to a யா yes அப்போ உள்ள count plus plus countல என்ன இருக்கு 0 0 plus 1 எவ்வளவு ஆகும் 1 இப்போ count வந்து 1 ஆயிடுது இப்போ மறுபடி ரீஇனிஷியலைசேஷன் வருது I++ இப்போ I என்ன ஆகும் 2 இப்போ பாருங்க str of 2 is not equal null str of 2 னா இது l is not equal null yes அப்போ உள்ள வருது str of 2 அதாவது l is equal to c str of 2 is equal to c a யா இல்ல மறுபடியும் I++ I என்ன ஆகும் 3 அப்ப str of 3 is not equal to null yes உள்ள வருது str of 3 is equal to a c யா அதாவது a is equal to a யா yes அப்ப count plus plus அப்ப count plus plus னா இப்ப count என்ன ஆகும் count becomes 2 again மறுபடியும் I++ I என்ன ஆகும் இப்போ 4 இப்போ 4 str of 4 is not equal to null yes str of 4 வந்து y அப்ப if str of 4 is equal to c y is equal to a no அப்ப count plus plus பண்ணாது I++ இங்க வந்துரும் அப்ப I வந்து இப்ப என்ன ஆகுது 5 இப்போ str of 5 is not equal to null ஆமா str of 5 is not equal to null அப்ப உள்ள வருது if str of 5 என்ன இருக்கு a is equal to c c ல என்ன இருக்கு a அப்போ yes condition gets true அப்ப என்ன ஆகுது count plus plus அப்ப count becomes now 3 அவ்வளவுதான் அப்ப மறுபடியும் ரீஇனிஷியலைசேஷன் வருது I++ இப்ப I என்ன ஆகும் 6 இப்போ str of 6 is not equal to null yes again உள்ள வருது if str of 6 is equal to c str of 6 என்னது l is equal to a no இல்ல இப்போ மறுபடியும் I++ now I becomes 7 str of 7 is not equal to null yes again உள்ள வருது str of 7 is equal to c a is equal to a yes condition true அப்ப count plus plus அப்ப count now becomes 4 again reinitialization வருது I becomes 8 now இப்போ str of 8 is not equal to null yes அப்ப உள்ள வருது str of 8 is equal to c அதாவது m is equal to a no அப்போ மறுபடியும் இங்க I++ வருது I வந்து now becomes 9 str of 9 is not equal to null no str of 9 is equal to null str of 9 is equal to null அப்ப என்ன ஆகுது the condition fail ஆகி for loop போட்டு வெளியே வந்துரும் வெளியே வந்தா அங்க என்ன சொல்றோம் printf number of time the character found in the string is %d count countல என்ன இருக்கு 4 அப்போ 4 times appear ஆயிருக்கா ஆமா a 1 2 3 4 அதாவது 1 2 3 4 so 4 times a வந்து appear ஆயிருக்கு கவுண்ட் பண்ணிட்டோம் இல்லையா ஈஸி தானே
அவ்வளவுதாங்க ப்ரோக்ராமிங், ஒண்ணுமே இல்லை. அடுத்து நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா to count the number of words in the character array. ஒரு character array இருக்கு, அந்த arrayல வந்து எவ்வளவு number of words இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லணும். இந்த அவுட்புட்டை பாருங்க, enter a sentence. அதில் நான் என்ன சொல்றேன், my name is Tom. My name is Tom. இப்போ என்ன சொல்லுது பாருங்க, number of words is equal to 4. Number of words is equal to 4. அதாவது கவுண்ட் பண்ணிடுது. My name is Tom. மொத்தம் 4 வேர்டு. அப்ப number of words வந்து என்ன சொல்லுது, 4. 4 சொல்லிடுச்சு இல்லையா? சோ இதுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது பார்த்துடலாமா? பாருங்க, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். ஒரு லைன் வாங்கிக்க போறோம், ஒரு சென்டென்ஸ் வாங்கிக்க போறோம் இல்லையா? சோ அதனால char line of 100. So 100 characters வாங்குறதுக்கு நான் ஒரு character array வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு நேம் என்ன கொடுத்திருக்கேன், லைன். சோ அப்போ அது எப்படி கிரியேட் ஆகும்னா, இந்த கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, இந்த மாதிரி கிரியேட் ஆகும். 0 to 99 0 to 99. சோ அவ்வளவு இது நான் போட முடியாததுனால நான் வந்து இங்க டாட் டாட் வச்சு நான் 99 வரைக்கும் மெமரி வந்து அலோகேட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்க, int words, i வந்து டிராவர்ஸ் பண்றது, ஃபார் லூப்னாலே டிராவர்ஸ் பண்ணனும், எனக்கு ஒரு டிராவர்ஸ் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும், அது i ன்னு வச்சிருக்கேன். அப்போ words எத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணனும் இல்லையா, அதுக்காக word வச்சிருக்கு, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, enter a sentence get as line, வேல்யூ கேக்குறேன், வேல்யூ வாங்குறேன். ஓகே, my name is Tom. இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும், my name is Tom ஸ்டோர் ஆயிருக்கு. ரைட், ஃபைன். இப்போ நம்ம இந்த வேர்டை வந்து நம்ம என்ன பண்றோம், கவுண்ட் பண்ண போறோம். பாருங்க, for I is equal to word is equal to 0. அப்ப I ல என்ன போட்டுருக்கோம், 0 அப்படி போட்டாச்சு. ஓகேயா? சோ இப்போ வந்து என்ன சொல்றோம் பாருங்க, line of I is not equal to null. இப்ப line of I னா என்னது, I வந்து 0, line of 0 வந்து என்னது, m இல்லையா? line of 0 is not equal to null னா yes உள்ள வருது. If line of I is equal to space இல்ல, or line of I plus 1 is equal to null. I plus 1 னா எது, இந்த இடம் y. சோ அது நல்லா இருக்கா, இல்ல. சோ அப்ப என்ன பண்ணும், இந்த words plus ங்கிறது பண்ணாது, மறுபடியும் எங்க வரும், I plus plus. y என்னாகுது, 1. line of 1 is not equal to null. Yes. அப்ப இங்க பாருங்க, if line of 1 is equal to space இல்ல, or line of I plus 1 என்னது, இந்த இடம். சோ அது is equal to null இல்ல. அப்ப என்ன ஆகும், மறுபடியும் I plus plus. இப்ப I என்னாகுது, 2. இப்ப line of 2 is not equal to null, இந்த இடம். Yes. அப்ப உள்ள வருது, if line of I is equal to space yes. கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்ப அடுத்த கண்டிஷன் பார்க்கணும்னு அவசியமே இல்ல, ஆர் தானே அது. சோ line of I is equal to space, அப்போ ஒரு வேர்டை கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு வேர்டை ரீட் பண்ணிட்டோம். அப்போ words plus plus, அப்போ வேர்ட் 1 கண்டுபிடிச்சாச்சு, 1. word plus plus னா 0 plus 1 1 போட்டாச்சு. மறுபடியும் I plus plus, I வந்து என்ன ஆகுது, 3. இப்ப line of 3 is not equal to null. Yes. உள்ள வருது, line of 3 is equal to space இல்ல, line of 3 plus 1 is equal to null இல்ல, மறுபடியும் I plus plus, I என்ன ஆகும், 4. அப்ப line of 4 is not equal to null. Yes. உள்ள வரும், if line of 4 is equal to space இல்ல, line of 4 plus 1 is equal to null இல்ல. இப்ப மறுபடியும் I plus plus, இப்ப line வந்து என்ன ஆகுது, 5. அப்போ line of 5 is not equal to null. Yes. உள்ள வருது, if line of 5 is equal to space இல்ல, line of 5 plus 1 is equal to null இல்ல. அப்ப என்ன ஆகும், 6. இங்க I plus plus 6 ஆயிடுச்சு. if line of 6 is not equal to null. Yes. உள்ள வருது, if line of 6 is equal to space இல்ல, line of I அதாவது 6 plus 1 is equal to null, அதுவும் இல்ல. அப்ப என்ன ஆகுது, I plus plus க்கு போகும். இப்ப I வந்து என்ன ஆகும், 7. இப்ப line of 7 is not equal to null. Yes. உள்ள வருது, if line of 7 is equal to space yes. அப்ப அடுத்து ஒரு வேர்டை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ரீட் பண்ணிட்டோம், name. அப்ப words plus plus, இப்ப வேர்ட் என்ன ஆகும், 2. மறுபடி I plus plus, இப்ப I என்ன ஆகுது, 8. இப்ப line of
8 is not equal to null? Yes. உள்ள வருது. If line of 8 is equal to space? No. Line of 8 plus 1, அதாவது I plus 1 இந்த இடம் அது வந்து is equal to null? No. அப்ப I plus plus I becomes 9. அப்போ line of 9 is not equal to null? Yes. உள்ள வருது. If line of 9 is equal to space? No. Or line of 9 plus 1 is equal to null? No. அப்ப இங்க I plus plus இப்போ என்ன ஆகுது? I 10 ஆகுது. I becomes 10. அப்போ இங்க வருது line of 10 is not equal to null? Yes. உள்ள வருது. Line of 10 is equal to space? Yes. Line of 10 வந்து space தான். அப்ப என்ன ஆகுது? words plus plus. இப்போ word கண்டுபிடிச்சிச்சு. Yes. அப்போ word plus plus னா word என்ன ஆகும்? 3. இப்போ மறுபடியும் மேல வருது I plus plus I இப்ப என்ன ஆகுது? 11. அப்போ line of 11 is not equal to null? Yes. உள்ள வரும். If line of 11 is equal to space? இல்ல. Line of 11 plus 1 is equal to space is equal to null? இல்ல. இப்போ மறுபடியும் மேல வருது I plus plus இப்போ வந்து I என்ன ஆகுது? 12. இப்போ line of 12 is not equal to null? Yes. உள்ள வரும். If line of 12 is equal to space? இல்ல. Line of 12 plus 1 is equal to null? அதுவும் இல்ல. அப்ப என்ன ஆகும்? I plus plus I வந்து என்ன ஆகுது? 13. அப்ப line of 13 is not equal to null? Yes. உள்ள வரும். இப்ப line of 13 is equal to space? இல்ல. Line of 13 plus 1 is equal to null? Yes. Condition true ஆகுது பாருங்க. 13 plus 1 வந்து என்னது? 14. இப்போ 14 is equal to null? Yes. இந்த condition true ஆகுது. அப்போ உள்ள வந்து word plus plus. அப்போ word என்ன ஆகும்? 4. அதாவது fourth ஒண்ணா ஒரு word கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் போகுது I plus plus இப்போ I என்ன ஆகும்? 14. மறுபடியும் போகுது line of 14 is not equal to null? No. 14 வந்து equal to null. அப்ப என்ன ஆகும்? வெளியே வந்துடும். வெளியே வந்து number of words is equal to percentage d, words. அப்ப number of words 4 அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணிடுமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அவ்வளவுதாங்க, சிம்பிள். இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும். நான் இன்புட்டை வந்து இந்த வேர்ட் கவுண்ட் ப்ரோக்ராம்ல வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன் பாருங்க. என்டையர் சென்டென்ஸ் முதல்ல 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், எம்டி ஸ்பேஸ். மை அப்போ 2 எம்டி ஸ்பேஸ் கொடுக்குறேன். நேம் அப்போ 2 எம்டி ஸ்பேஸ் கொடுக்குறேன். எஸ் அப்போ 2 எம்டி ஸ்பேஸ் கொடுக்குறேன். டாம் அப்போ 2 எம்டி ஸ்பேஸ் கொடுத்து என்டர் அடிச்சுட்டேங்க. அப்போ பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் 2 எம்டி ஸ்பேஸ், அடுத்த 2 எம்டி ஸ்பேஸ், இங்க 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 2 எம்டி ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸ் எல்லாம் பார்க்கும்போது அது என்ன பண்ணும்? அழகா வேர்ட்னு கவுண்ட் பண்ணும். அப்போ டோட்டலா என்ன சொல்லுவாங்க? நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 10. நான் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எத்தனை கொடுத்திருக்கேன்? 4 தான். ஆனா அது என்ன சொல்லுது? நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 10. அப்ப இதை எப்படி சரி பண்ண முடியுமா? ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா முடியும். அதாவது அந்த ஸ்பேஸ் வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் ரிப்பீட்டடா வந்தா கவுண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்? நல்லுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வந்தாலும் கவுண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே ஸ்பேஸ் இருந்தாலும் கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ப்ரோக்ராம்ல எழுதணும். அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா அது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு, அப்படிதானா? ஆனா இப்போ நான் இன்புட்டை வேற மாதிரி கொடுக்கும்போது அது ஒர்க் ஆகல. இதுதான் என்ன சொல்றோம்னா பக். My program is having bug. Mistakes இருக்கு. சோ அதை சரி பண்ணணும். சரி பண்ணிடலாமா? பண்ணலாம். சோ இப்போ இந்த அவுட்புட்டை பாருங்க. நம்ம வந்து என்டையர் சென்டென்ஸ் கொடுக்கோம். நம்ம அதே மாதிரி தான் ஸ்பேஸ்லாம் கொடுத்து 2 ஸ்பேஸா கொடுத்து விட்டுருக்கேன். ஆனா அவுட்புட் பாருங்க, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 4 டிஸ்ப்ளே பண்ணுதா? அது மாதிரி கரெக்டா கொடுக்குறேன். நான் ஸ்பேஸ்லாம் கொடுக்காம கரெக்டா கொடுக்குறேன். மை ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் தான் கொடுத்து, நேம் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்து, எஸ் டாப் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 4. அப்படி கொடுத்தாலும் எனக்கு 4 தான் சொல்லுது, கரெக்டா கொடுத்தாலும் 4 தான் சொல்லுது, இல்லையா? ஸோ அப்போ இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இல்லையா ப்ரோக்ராம் இதுதாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து இப்போ 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ண போவது இல்லை. என்ன பண்ண போவீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போவீங்க, ரைட்டா? ஸோ நீங்க வந்து ஒரு பேப்பர் எடுத்து இந்த ப்ரோக்ராமை எழுதிக்கிட்டு சைடில் வந்து அரேக்கு கட்டம் போட்டு வேல்யூஸை கொடுத்து முதல்ல வந்து ஸ்பேசஸோட வேல்யூ கொடுத்துட்டு இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 5 minutes ஆகும். ஜஸ்ட் 5 minutes இல்லை 10 minutes. கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே 1 by 1 பார்த்தீங்கன்னா 10 minutes தான் வரும். 5 minutes தான் உங்களுக்கு லாஜிக் புரிவிட்டுடும்.
ஸோ ப்ரோக்ராமிங் வந்து ஈஸி ஆயிடும். ஸோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஈஸி ஆயிடும். எதுக்காக நம்ம வந்து இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது பாருங்க ஐயோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது, வேர்ட்ஸ் எப்படி கவுண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு ஏன் பிட் பை பிட்டா வந்து சொல்லி தரேன்னா, நம்ம எதுக்காக அப்படி டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, பாருங்க இதுதான் ஃபண்டமெண்டல் ஆஃப் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங்க்கு ஃபண்டமெண்டல் இதுதான், லாஜிக்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது. இப்போ நீங்க வந்து இப்போ ரீசெண்டா உள்ள நோட்ல ப்ரோக்ராம் எழுத போகும், இல்ல ரியாக்ட்ல எழுத போகும், ஆங்குலர்ல எழுத போகும் அப்படின்னாலும் எங்க போனாலும் இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் வந்து கண்டிப்பா அவசியங்க. ஸோ அதனால தான் ஐ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் ஃபண்டமெண்டல் திங்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் விஷயங்கள், இந்த அடிப்படை விஷயங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு போனாதான் நம்ம ஈஸியா இது பண்ணுவோம். லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் நம்ம வந்து நல்லபடியாக படிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணல, நீங்கள் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.